கிருபையாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. நம்முடைய வார்த்தைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசி ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் பலனடைய செய்வீராங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வேத வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்தில், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதி யாரெல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் எழுதுகிறார். பவுலை குறித்து அநேகருக்கு நன்றாய் தெரியும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனுக்காய் முழுமையாய் அர்ப்பணித்து தேவனையே சார்ந்து வாழ்ந்து தேவனுக்காகவே அவர் ஜீவனையும் ஒப்பு கொடுத்தார். அதனாலில் அவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கும்போது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன செய்துட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, என்னால் பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக, புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காக என்ன செய்தார்? என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த நாட்களில் அவர்தான் நமக்கு துணை. இன்றைக்கி அநேகர் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அநேக வாக்குகள் கொடுப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? துணையாய் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தரோ நமக்கு என்ன செய்கிறார்? கடைசி மரண பரியந்த வரைக்கும் நமக்கு துணையாய் நிற்கிறார். அதனால்தான் பவுல் நல்லா அனுபவித்து சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு என்ன செய்கிறார்? துணையாக நின்றார். துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புற ஜாதியார் எல்லாருக்காகவும் கேட்கிறதற்காக என்ன செய்தார்? என்னை பலப்படுத்தினார். அநேக போராட்டங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த போராட்டங்கள் மத்தியில் பவுலுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் இருந்த சூழ்நிலையில் கர்த்தர் தான் பவுலுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? துணையாய் நின்று அவரால் பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக புறஜாதியார் இடத்துல எல்லாம் தேவனுடைய வார்த்தை கடந்து கேட்கிறதற்காக, ஜனங்கள் கேட்கிறதற்காக தேவன் பவுலுக்கு துணையாய் நின்று பவுலை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல. அப்போ பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறேன். இன்றைக்கி அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாம் செபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு வரைக்கும் தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தரோ துணையாய் நின்று அவர் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் துணையாய் நிற்கிறார். எல்லா சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே அவர்களுக்கு முன்பாக அவர் நம்முடைய இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்து நமக்கு வழி நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு போகும் பொழுது அவர் நமக்கு பதில் அளித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் பாதைகளை கோணலை செவையமாக்குவேன். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன்? கைவிடாது இருப்பேன் என்ற வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரே எனக்கு துணை என்று நம்மால் என்ன செய்ய முடியாது? தைரியமாய் சொல்ல முடியுமா? நாம் எத்தனை தடவைகள் மனுஷருடைய உதவிகளை நாடி அவைகளே வாய்க்காது போன பின்பு தான் கர்த்தரே தேடி என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது தடுமாற்றம்
என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் நோக்கி பார்க்கிற இடம் எது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரர் கூறுகிறது போல, நாம் எதை அல்லது யாரை நோக்கி நாம் கண்களை ஏறெடுக்கிறோம்? தன்னுடைய நேர சமீபத்து விட்டதை உணர்ந்த பவுல் என்ன செய்கிறார்? நான் கர்த்தரை எவ்விதமாய் நான் சார்ந்து கொண்டார் என்பதை குறித்து தம்முடைய அனுபவத்தை எழுதுகிறார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை 16வது வசனத்தை பார்க்கும்போது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட என்ன செய்யல, இருக்கவில்லை. எல்லாரும் என்னை செய்துட்டாங்க, கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு என்ன செய்துட்டார்? துணையாக நின்றார். என்னால் பிரசங்க நிறைவேறுகிறதுக்காக, புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் கூட இருந்தவங்களெல்லாம் கைவிட்டாங்க. ஆனால் தேவனால் கர்த்தரே துணையாய் நின்று அந்த புறஜாதிகருக்கு கேட்கிறதற்காக பவுலை பலப்படுத்தினார். கட்டுகள் மத்தியில், அநேக கட்டுகள் மத்தியில் கூட சத்தியம் நிறைவேற கர்த்தர் என்னை உபயோகித்தார். இத்தனை சூழ்நிலைகள், நெருக்கங்கள், கட்டுகள், பலவீனங்கள் மத்தியில் கூட தேவனுடைய சித்தம் நிறைவேற தேவன் பவுலை எடுத்து உபயோகித்தார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறேன். பிசாசானவன் யாரை விளங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? வகை பார்த்து சுற்றி கொண்டு இருக்கிறான். சாத்தானுடைய வாயிலிருந்து என்னை பகைக்கிறவர்களிருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் என்று சாட்சி பகுருகிறார். இன்னைக்கு அநேக பிசாசின் தந்திரங்கள், யாரை விழுங்கலாமோ, யாரை வஞ்சிக்கலாமோ என்று என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். அநேகர் பகைக்கிறவர்கள் எழும்புகிறார்கள். எல்லாவற்றிலிருந்து தேவன் என்ன செய்கிறார்? விடுதலை தந்து இந்த வாயிலிருந்து, நம்மளை பகைக்கிறவுடைய வாயிலிருந்து நம்மை தேவன் மீட்டு கொள்ளுகிறவராய் சாட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எல்லா தீமை நின்றும், அடுத்த வசனத்தில் 18வது வசனத்தில், கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து அந்த பரமராஜ்யத்தை அடையும்படியாக என்னை காப்பாற்றுகிறார். இந்த உலகத்தில் எல்லா தீமைகள் நமக்கு எதிராக எழும்புது. அந்த தீமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். தீமையை நன்மையாய் மாற்றுவார். எல்லா தீமையிலிருந்து நம்மை ரட்சித்து பரமராஜ்யத்தை அடையும்படி தேவன் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த பரமராஜ்யத்தை சென்றடைய பவுல் ஆயத்தமாக இருந்தார். இவை எல்லாவற்றிலும் பார்க்கும்போது ரகசியம் என்னன்னா, கர்த்தர் பவுலுக்கு துணையாய் நின்றது மாத்திரமல்ல, மனித துணைகளை நாடாமல் பவுல் என்ன செய்தார்? தன் கர்த்தரையே தனக்கு துணையாக்கி கொண்டார். கர்த்தரே எனக்கு துணையாய் நின்றார், என் மரணத்தில் கூட என் கூட நிற்பார் என்று நம்மால் இன்று சாட்சி கூற முடியுமா? ஆண்டவர் துணையை நாம் நாடும்போது அவர் நமக்கு தகுந்த மனித தயவை கட்டளையிடுவார். வயதான காலத்தில் நமக்கு யார் துணையாக நிற்பாங்க? நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நாம் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் கர்த்தரையே நாம் துணையாய் கொண்டிருக்கும் பொழுது எல்லா மனித தயவு, மனித உதவிகளும் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். ஆகவே முதலாவது நாம் தேவனை நாடுவோம், அவரையே துணையாக்கி நாம் பழக்கப்படுத்தி கொள்வோம். ஆபத்துகள், நெருக்கங்கள் நேரிடும் போது மாத்திரமல்ல, அதுவே நமது வாழ்க்கையில் மாறணும். ஆண்டவரே கர்த்தரே துணையாய் மாற வேண்டும். அப்போது எல்லாரால கைவிடப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னைக்கும் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் அசைக்கப்படாமல் தைரியமாய் நிற்போம். நீதிமான்கள் எப்பொழுது எப்படி இருப்பாங்களாம்? சிங்கத்தை போல தைரியமாக நிற்பாங்க. ஏன்னா எந்த மனிதனுடைய தயவை நாடி நிற்காமல் கர்த்தரையே துணையாய் கொண்ட பொழுது, கர்த்தரையே சார்ந்து இருக்கும் பொழுது, நமக்கு ஏற்ற நேரத்தில் என்னெல்லாம் தேவைகளோ அதையெல்லாம் அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சிஷ்யர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசமாக இருப்போம். கர்த்தரையே துணையாய் இந்த உலகத்தில் அவர் கரம் பிடித்து நடப்போம்.
கர்த்தரையே சார்ந்து வாழும்போது இந்த உலகத்தில் கடைசி மரண பரிந்த வரைக்கும் அவர் நமக்கு துணையாய் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் எனக்கு யாருமே துணை இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்கிறவர் யாரும் இல்லை, மனித உதவிகளை நாடி நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு மனிதனை நோக்கி அல்ல, மனித உதவியை நோக்கி அல்ல, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாம் தேவனை பின்பற்றுவோம். செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தரே துணையாய் கொண்ட இந்த நாட்களில் அப்பா துணையாய் நின்றார் என்று பவுல் தைரியமாய் ஆண்டவரே சொன்னது போல இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீர் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்குள்ளே காணப்பட்டு இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அத்தனை நாட்களும் நீர் எங்களுக்கு துணையாக நின்று எல்லா சிங்கத்தின் வாயிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி பரம ராஜ்யத்தை நாங்கள் அடையும்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே உம்மை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களில் உறுதியாக நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென்.